முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அவரது நினைவிடத்தை காங்கிரஸ் கட்சியினர் மலர்களால் அலங்கரித்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராஜீவ்காந்தி நினைவிட மேலிட பொறுப்பாளர் முருகானந்தம் உட்பட திரளான காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் புகைப்படம் எடுக்க முயன்றவர்களை ஆக்ரோஷத்துடன் எழுந்து நின்று மிரட்டிய கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. கோத்தகிரி அக்கல் கிராமத்தில் சாலையில் ஓரத்தில் கரடி ஒன்று உலா வந்து கொண்டிருந்தது. அதனை வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்துடன் வீடியோ எடுத்தனர். அப்போது அந்த கரடி ஆக்ரோஷத்துடன் எழுந்து நின்று அவர்களை மிரட்டியதால் அச்சமடைந்த பயணிகள் கார் கண்ணாடியை அடைத்துக் கொண்டு புறப்பட்டனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டு இருந்த வாகனத்திற்கு போலீசார் அபராதம் விதித்ததால் வாகனத்திற்கு அதன் உரிமையாளர் தீ வைத்து கொளுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பால்டா ஜால் கால்வாயில் அமைந்துள்ள கடையின் முன் நிறுத்தப்பட்டிருந்த டெம்போவுக்கு போலீசார் அபராதம் விதித்ததால் கோபமடைந்த நபர் தனது டெம்போவை தீ வைத்து எரித்தார். தகவலின் பேரில் விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைத்தனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி காந்தி சாலையில் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த அருள்மணி சென்ற இருசக்கர வாகனம் ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதில் படுகாயம் அடைந்த அருள்மணி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விபத்து குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அருள்மணி மது போதையில் வாகனத்தை இயக்கியது தெரிய வந்துள்ளது. மதுரையில் 5 பில் கலெக்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மாநகராட்சி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மதுரை மாநகராட்சியில் 1,50,00,000 ரூபாய் வரி வசூல் நிதி இழப்பு குறித்து விசாரிக்க விசாரணை குழு அமைத்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். விசாரணை குழுவிடம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 5 வருவாய் உதவியாளர்களும் ஆஜராகி தவறு செய்யவில்லை என நிரூபித்தால் சஸ்பெண்ட் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை பணியாளர்கள் கைவிட்டனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட திலாஸ்பேட்டை பகுதியில் இருந்த டிரான்ஸ்பார்மர் ஒன்று திடீரென தீ பிடித்து எரிய துவங்கியது. உடனடியாக தீ அணைக்கப்பட்ட நிலையில் மின்துறை ஊழியர்கள் டிரான்ஸ்பார்மரை சரி செய்து மீண்டும் மின் இணைப்பை வழங்கினர். இதனால் அப்பகுதியில் மின்தடை நிலவியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கணபதி பாளையத்தில் கண்காணிப்பு கேமரா பதிவு மூலம் சிறுத்தை போன்ற மர்ம விலங்கு நடமாட்டம் இருப்பது தெரிய வந்துள்ளது. தனியாருக்கு சொந்தமான விவசாய பண்ணையில் கோழி ஒன்றை மர்ம விலங்கு பாய்ந்து கவ்விச்செல்லும் காட்சிகள் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதியினர் அச்சத்தில் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே புதிதாக திறக்கப்பட்ட காய்கறி கடையில் சூலம் வடிவத்திலான கேரட் மற்றும் பச்சை மிளகாய் இருந்தது. ஆவடி அடுத்த அயப்பாக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்ட காய்கறி கடையில் வாடிக்கையாளர்கள் காய்கறிகளை வாங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வாடிக்கையாளர் ஒருவர் சூலம் வடிவிலான கேரட் மற்றும் பச்சை மிளகாய் ஒரு சேர கண்டெடுத்தார். இதனை ஒருவித அதிர்ஷ்டமாக அவர் கருதினார். இந்திய சுதந்திர போராட்ட வீரரான ஒண்டி வீரனின் 253வது நினைவு நாளை ஒட்டி அவரின் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் சேவல் பகுதியைச் சேர்ந்த ஒண்டி வீரன் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக மனிதாபிமான தினத்தையொட்டி வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோருக்கு நாகையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்டோருக்கு பள்ளி மாணவ மாணவிகள் இதய வடிவில் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தின் உள்ளே புகுந்த மரநாயால் ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பதுங்கியிருந்த மரநாயை பிடிக்கும் வரை மர்ம விலங்கு நுழைந்து விட்டதாக பொதுமக்கள் கூறி வந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயின் குறுக்கே அமைந்துள்ள மழைநீர் வடிகாலில் கசிவு ஏற்பட்டு கால்வாய் உடையும் அபாயம் ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி கால்வாய்க்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கசிவு பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆகியோர் ஆய்வு நடத்தினர். பாலக்கோடு அருகே பிறந்த சில மணி நேரமே ஆன பச்சிளம் பெண் குழந்தையை தரைப்பாலத்தில் வீசிச் சென்ற கொடூர தாயை போலீசார் தேடி வருகின்றனர். கொம்பநாயக்கன் அல்லி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் பச்சிளம் குழந்தையின் அழுகுரல் கேட்டதால் அவ்வழியாக சென்றவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தையை சாக்கு பையில் சுருட்டி வைத்து சென்றது தெரியவந்தது. இதனை மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் சாந்தி குழந்தையை நேரில் பார்த்ததுடன் உரிய சிகிச்சை அளிக்க ஆலோசனை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் குவாரி லாரிகளால் சாலைகள் சேதமடைவதை கண்டித்து வடக்குப்பட்டு பகுதியில் பொதுமக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பொதுமக்கள் போராட்டம் காரணமாக குவாரிக்கு செல்லும் லாரிகள் அணிவகுத்து நிற்கின்றன. சென்னை பூந்தமல்லி பகுதியில் வாடகை வீடுகளில் தங்கியுள்ள இளைஞர்களின் அறைகளில் இருந்து செல்போன்கள் அடிக்கடி திருடப்பட்டன. அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் வீடுகளை நோட்டமிட்டு சர்வசாதாரணமாக வீட்டின் கதவுகளை திறந்து உள்ளே சென்று செல்போன்களை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டின் கதவை வெளிப்புறமாக தாழ்பால் போட்டுவிட்டு செல்வது கண்டறியப்பட்டது. கரூரில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி மாற்றுத்திறனாளி இளைஞரிடம் இளம்பெண் ஒருவர் பணம் பறித்துள்ளார். கடம்பூரை அடுத்த மந்திரகேவன்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் வைரசாமி 31 வயதாகும் இவரிடம் சுகப்பிரியா என்ற இளம்பெண் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணம் பறித்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த வைரசாமி தான் இதுவரை கொடுத்த 18,000 ரூபாய் பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். அதற்கு சுகப்பிரியா கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் வைரசாமி மனு அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆக்கிரமிப்பு நிலம் குறித்து சர்வே எடுக்க வந்த வருவாய்த்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள வேலாப்பிள்ளை ஏரியின் கால்வாய் பகுதியானது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் வருவாய்த்துறையினர் சர்வே எடுக்க வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு கால்வாய் அருகே உள்ள நிலத்தின் உரிமையாளர்கள் தங்களது நில பத்திரங்களின்படி சர்வே எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை அடுத்து சர்வே பணியானது அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்பட்டது. கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலையில் செல்போன் டார்ச் லைட் அடித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் முன்னிலையில் கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு பெட்ரோல் கேனுடன் வந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது.
கூத்தக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சந்திரலேகா கணவனை இழந்த நிலையில் தனது 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். அரசு பள்ளியில் உணவு சமைக்கும் பணியாளராக இருக்கும் இவரிடம் வேலையை தொடர வேண்டுமானால் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் சுகன்யா நாராயணசாமி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனம் முடிந்த சந்திரலேகா தனது 3 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு பெட்ரோல் கேனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தார். உஷாராக இருந்த போலீசாரால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பிறகு சந்திரலேகாவிடம் கோரிக்கையை மனுவாக பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் வீட்டு சுவற்றில் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் உயிர் தப்பினர். இதையடுத்து வலிப்பு ஏற்பட்ட ஓட்டுநர் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் யூ-டர்ன் எடுத்து செல்ல முயன்ற கார் மீது தனியார் பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பேருந்து மோதியும் கார் நிற்காமல் 1 கிலோமீட்டர் வரை சென்ற பின் ஓட்டுநர் வேறு காரில் தப்பிச் சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.